அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. என் அன்பு சார்ந்த ஜோதிட உறவுகளுக்கு என் அன்பு கலந்த நன்றி. என் இனிய இளவல் திரு ஹேம்சந்தர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என் இனிய நன்றி. இன்றைக்கி நம்ம காணொளியில் மருத்துவராகும் வாய்ப்பு, அந்த ஜோதிட விதிமுறைகள் என்ன, ஒருவர் மருத்துவராவதற்கு உரிய ஜோதிட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு ஒரு ஆய்வு ஜாதகத்தை நாம் காணொளியில் போட்டு அதை அந்த விதிகளோடு ஒப்பிட்டு நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுமக்கள், வளரும் ஜோதிடர்கள், ஓரளவு நடைமுறையில் தொழில்முறை ஜோதிடராக இருப்பவர்கள், உயர்ந்த நிலையில் ஜோதிடம் கற்றவர்கள், இந்த 4 தரப்பினரையும் நான் மனதில் வைத்து இந்த ஆய்வு ஜாதகத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த 4 தரப்பினருக்கும் என்னுடைய காணொளி பிடித்திருக்க வேண்டும் என்ற ஆவலில் நான் தெள்ளத் தெளிவாக இந்த காணொளியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் விருப்பங்களையும் லைக் மூலமும் கமெண்ட்ஸ் மூலமும் தெரியப்படுத்த வேண்டும் என்று பேரன்புடன் வேண்டுகிறேன். அதாவது, ஒரு ஜாதகர் மருத்துவராக வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. குறிப்பாக சூரியன் செவ்வாய் சாரத்தில் நின்று 10ஆம் இடத்தில் நின்றாலும், சூரியன் 10ஆம் இட அதிபதியாகி செவ்வாய் தொடர்பு பெற்றாலும், சூரியன் லக்னத்திற்கு 10 கோள் உச்சம் பெறக்கூடியவன் சாரத்தில் சூரியன் 10இல் நின்றாலும் மருத்துவராகலாம். இப்படி எண்ணற்ற விதிமுறைகள் உள்ளன. நான் இன்று மிக சுருக்கமாக மருத்துவராவதற்கு உரிய விதிமுறைகள் என்ன என்பதை ஒரு தெளிவான வாய்ப்பாடு மூலம் உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். அந்த வாய்ப்பாடு என்ன? அந்த வாய்ப்பாடை நீங்கள் மனதில் பதிவு செய்து கொண்டு, மேலும் சில உதாரண ஜாதகங்கள் உங்களிடம் வருகின்ற போது இந்த ஆய்வை அதனோடு ஒப்பிட்டு மேலும் இந்த விதிமுறைகள் நீங்கள் பெரிதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ அந்த வாய்ப்பாடு என்ன, ஒருவர் மருத்துவராவதற்கு உரிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் ப்ளஸ் செவ்வாய், சூரியனோடு செவ்வாய் தொடர்பு, ப்ளஸ் ராகு, சூரியன் செவ்வாயுடன் ராகு தொடர்பு, ப்ளஸ் 10, சூரியன் செவ்வாய் ராகு ப்ளஸ் 10ஆம் இடம் ப்ளஸ் 12ஆம் இடம். இந்த தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ராகு 10ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த தொடர்பு இருக்க வேண்டும். இருந்தால் அவர் மருத்துவர் ஆவதற்குரிய அனைத்து தகுதிகளும் அந்த ஜாதகத்தில் இருக்கும். சூரியன் என்றால் உலகை காப்பவர். சூரியன் என்றால் உயிர்களின் ஆதாரம். சூரியன் மருத்துவம், சூரியன் மருத்துவர். செவ்வாய் மருந்து, செவ்வாய் இரத்தம், செவ்வாய் விபத்து, செவ்வாய் இரத்த காயம். ராகு கண்டம், அறுவை சிகிச்சை,
சிற்சில நோய்கள். 10ஆம் இடம் ஜீவனம், உயிர் பிழைத்தல், காப்பாற்றுதல். 12ஆம் இடம் வீடு திரும்புதல், உயிர் பிழைத்தல். இந்த காரகத்துவங்களோடு உங்களுக்கு தெரிந்த காரகத்துவங்களையும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம். இத்தகைய காரகத்துவங்கள் நிறைந்த ஒரு கூட்டணி, சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் ராகு ப்ளஸ் 10ஆம் இடம் ப்ளஸ் 12ஆம் இடம், இந்த தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகத்தில் அவர் மருத்துவர். சரி, இந்த விதி போதும். பெரும்பாலும் இந்த விதி ஒத்து வரும். இதோட கூட ப்ளஸ்ஸாக இன்னும் ஒரு விதியை சேர்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த விதி போதும். இதோடு சேர்க்கணுன்னா இந்த 2, 6, 10, 2ஆம் இடம் வருவாய், கல்வி, 6ஆம் இடம் தொழில்ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். இந்த தொடர்பு, இந்த கிரகங்களுடைய தொடர்பு, சூரியன் செவ்வாய் ராகு 10ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு, அந்த ஜாதகத்தில் அந்த தொடர்பு இருக்கணும். சரி, அந்த தொடர்பு எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்பதை நம்ம உதாரண ஜாதகத்து வாயிலாக தான் பார்க்க முடியும். அதில் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த விதிகளோட இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடந்த காலங்களில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீட் தேர்வு எழுதி தான் மருத்துவம் பயில முடியும் என்ற நிலை வந்து விட்டது. அதனால் அந்த நீட் தேர்வு எழுதுறதற்கு சுக்கிரன் சாரத்தில் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய சாரம் உள்ள கிரக தொடர்பு இருந்தால் நீட் தேர்வு எழுதலாம். இப்போ இந்த விதிகள் நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஜாதகத்தில். இதை வச்சு மருத்துவர் ஆயிர முடியுமானா சுக்கனுடைய தொடர்பு அல்லது சுக்கனுடைய நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்பு இருக்க வேண்டும். இது கூடுதல் தகவல். சரிங்களா? இது கூடுதல் தகவல். அதை வந்து தான் நம்ம எல்லாமே இந்த ஆய்வு ஜாதகத்தில் தான் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சுக்கனுடைய தொடர்பு வேணும்? அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. சூரிய வீடு சிம்ம வீடு, அவர்தான் மருத்துவர். அவருக்கு 10ஆம் இடம் ரிஷபம், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். அதனால் சூரியன் என்கிற ஒருவர் மருத்துவராக வேண்டுமென்றால் அவருடைய ஜீவனஸ்தானாதிபதியோட சாரம் தேவை. அதனால் சிம்மத்திற்கு 10ஆம் இடமாகிய ரிஷபத்துடைய அதிபதியாகிய சுக்கிரனின் சாரம் நீட் தேர்வு எழுத தேவை. இந்த அமைப்பு கண்டாலும் ஒரு சாரம் சுக்கிரனுடைய சாரம் பெற்ற ஒரு கிரக தொடர்பு இதோடு இருக்க வேண்டும். இதுதான் வாய்ப்பாடு. நீங்கள் இந்த வாய்ப்பாடை நான் சொல்கிற உதாரண ஜாதகத்து மூலிமா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவே போதும். ஒருவர் மருத்துவராவதற்கு உரிய விதிமுறைகளை சொல்லிவிடும். அதை இப்போ நான் ஒரு 10 ஜாதகம், மருத்துவ ஜாதகம், ஒரு 20 ஜாதகம் வச்சுருக்கேன். அதில் எல்லாமே ஆய்வு பண்ணி நான் அதை தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு மருத்துவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டேன்னா அவர் ஜாதகத்தை வாங்கி பார்ப்பேன். அது மாதிரி நீங்களும் ஆர்வத்தோட உங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர் ஜாதகத்தில் இந்த மருத்துவருடைய அமைப்பு இருந்தால் அதை பற்றி மேலும் மேலும் நீங்கள் ஆராய்ந்து இந்த தகவல்களை நீங்கள் உறுதிப்படுத்தி பலன் சொல்லி பழக வேண்டும். இப்போ நம்ம உதாரண ஜாதகத்துக்கு போயிடுவோம். நன்றி. இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகம் இங்கே பதிவிட்டிருக்கோம். இது ஒரு பெண் ஜாதகம். 23/10/1994 காலை 8:40, பிறந்த இடம் கள்ளக்குறிச்சி, சந்திர திசை 5 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன ஆய்வு பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகி மருத்துவர், MBBS முடித்துவிட்டு இப்போ மேல் படிப்பு MT படிச்சிட்ருக்கார். இந்த ஜாதகி, இவருடைய தங்கை ஒரு மருத்துவர். MBBS. இவங்க அம்மா சுகாதார செவிலியர், அப்பா அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர். இந்த நாளையும் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா சுகாதார செவிலியர், 2 மகள்களும் மருத்துவர், அப்பா ஓட்டுநர். நம்ம முதல்ல சொன்ன விதிகள்லாம் இந்த ஒத்து வருதா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணிவிட்டு மற்ற ஒவ்வொன்றாக போகலாம். இந்த ஜாதகிக்கு ஒரே தங்கை. எப்படி ஒரே தங்கை? லக்னத்துக்கு 3ஆம் இட சகோதர ஸ்தானம், சனி ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் சகோதரக்காரகன் செவ்வாய் அலிகிரக சாரமேரி
சகோதரக்காரன் செவ்வாய் அலி நட்சத்திரம் ஏறி நீசம் பெற்றுவிட்டால் அவர் அந்த செவ்வாய் அலித்தன்மையை பெற்றுவிடுவார். அதனால் உடன்பிறப்பு இருக்காது. சனி செவ்வாய் சாரம், செவ்வாய் சனி சாரம், அதனால் இவருக்கு ஒரு சகோதரி உண்டு. இப்போ நம்ம சொன்ன விதிகள் படி இவருக்கு லக்கணத்துக்கு 12 சூரியன் இருக்கார். செவ்வாய் பார்க்குறார், இது 2. 3 ராகு தொடர்பு, 3. 4 10ஆம் இட அதிபதி தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு. 5 12ஆம் இட அதிபதி தொடர்பு, சுக்கிரன் ஆட்சி. இப்போ நம்ம சொன்ன 5 காரணங்களும் இதில் வந்துருச்சு. அப்போ இந்த வாய்ப்பாடு ஓகே. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன், அவரோட செவ்வாய் பார்வை, லக்கணத்துக்கு 10 சூரியனுடைய தொடர்பு, லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துடைய சுக்கிரனுடைய தொடர்பு, ராகுவோடைய தொடர்பு, எல்லாமே நம்ம சொன்ன வாய்ப்பாடுபடி வந்துருச்சு. ஐயா இப்படி வந்துட்டால் அவர் மருத்துவராகிற முடியுமா அப்படின்னா, அதுக்கு மேலே தான் அந்த கிரக கூட்டு, அந்த வாய்ப்பாடு உண்மையா, அந்த வாய்ப்பாடு தெளிவாக இருக்கா, உறுதியாக நம்பலாமான்னு நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். சரியா? இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய், சனி 4க்குடையவன், லக்னாதிபதியும் 4ஆம் இட அதிபதியும் சார பரிவர்த்தனை. இந்த 12ல் இருக்க சூரியன் ஃபஸ்ட்டு சூரியனை ஆய்வு பண்ணுவோம். 12ல் இருக்க சூரியன் சித்திரை 4ஆம் பாதம், செவ்வாயுடைய சாரம், செவ்வாய் சனி சாரம், சனி ஆட்சி மூலத்திரிகோணம். அப்போ சூரியன் வலுப்பெற்று விடுகிறார். அடுத்து நம்ம செவ்வாயோடைய வலிமையை பார்க்கணும். செவ்வாய் நீசமாக இருக்காரா, லக்னாதிபதி நீசமாக இருக்காரா? பெரும்பாலுமே மருத்துவரான அனைத்து ஜாதகத்திலும் லக்னாதிபதி பலவீனமாகத்தான் இருப்பார். இதை நிறைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். இப்போ செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் சனி சாரம், சனி செவ்வாய் சாரம், சார பரிவர்த்தனை. சனி அம்சத்தில் உச்ச வீட்டை அடைகிறார், அவிட்டம் 3ஆம் பாதம் பெற்று. செவ்வாய் பூசம் 4ஆம் பாதம் பெற்று அம்சத்தில் ஆட்சி வீட்டை அடைகிறார். சூரியன் பலம், செவ்வாய் பலம். ராகு, ராகு குருசாரம், ராகு குருசாரம். இப்போ நான் சொன்னேன், முதல்ல ஒரு வாய்ப்பாடு சொன்னேன், +2 6 10 சொன்னேன். 2ஆம் இட அதிபதியோட குருவோட சாரம் 2 தொடர்பு வந்துருச்சா, ராகு குருசாரம். 10ஆம் இட அதிபதி சூரியன் தொடர்பு வந்துவிட்டது. 12ஆம் இட அதிபதி சுக்கிரனுடைய தொடர்பு வந்துவிட்டது, சுக்கிரனும் குருசாரம். இப்போ நான் சொன்னேன்ல, சூரியன் செவ்வாய் ராகு 10ஆம் இடம் 12ஆம் இட தொடர்பு வந்துருச்சு. நம்ம அதை உறுதியும் பண்ணிட்டோம், கிரகங்கள் வலிமையாக இருக்கிறத உறுதியும் பண்ணிட்டோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன நீட் தேர்வு எழுதுவதற்கு சுக்கிரனுடைய சாரம் பெற்ற ஒரு கிரக தொடர்பு தேவை, அல்லது சுக்கிரனுடைய தொடர்பு தேவைன்னு சொன்னோம். இங்கே சுக்கிரன் குருசாரத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார், அது ஒரு வகையில் ஏற்புடையது தான். கேது பரணி 3ஆம் மாதம் பெற்றுள்ளார், அவருடைய தொடர்பு கிடைக்குது. அதனால் இந்த பொண்ணு நீட் தேர்வு எழுதுவதற்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த பெண் மருத்துவர், MBBS. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேற்கொண்டு இவர் மேற்படிப்பு படிக்கிறார். அதாவது மருத்துவராவதற்கு சந்திரனுடைய துணையும் தேவை, புதனுடைய துணையும் தேவை. லக்னத்திற்கு கேந்திரங்களில் சந்திரன் இருந்தால், புதன் வலிமை பெற்றிருந்தால் மேற்படிப்பு படிக்கலாம். இவருக்கு 11ஆம் இடத்திலே புதன், சந்திரனுடைய சாரம். சந்திரன் ரோஹிணி 2ஆம் பாதம் பெற்று 7ஆம் இடத்திலே பர்கோத்தம் பெற்றிருக்கிறார். அதனால் இவர் மேற்படிப்புக்கு தகுதி வாய்ந்தவராகிறார், MD படித்து கொண்டிருக்கிறார். இவர் மருத்துவராயிட்டார். விதிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இவருடைய சகோதரி மருத்துவர், இதே ஜாதகத்தில் அவருடைய சகோதரி மருத்துவர் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லக்னத்தை தூக்கி இங்கே போட்ட வேண்டியதான்.
இந்த லக்கணத்தை எடுத்து இங்கே போட்ட வேண்டியது. அவருக்கு லக்னாதிபதி 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை. இப்போ தங்கச்சிக்கு போயிடுவோம். மகர லக்கணம், சகோதரி. சனி 2ல் ஆட்சி. சனி 11 குடையன் சாரம். செவ்வாய் 2 குடையவன் சாரம். 2, 11 சார பரிவர்த்தனை இங்கே வந்து விடுகிறது. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகிக்கு, இந்த சகோதரிக்கு சூரியன், செவ்வாய், ராகு 10ஆம் இட 12ஆம் இட தொடர்பு இருந்தால் தானே அவருடைய தங்கச்சி மருத்துவர் ஆக முடியும். சரியா? இப்போ இந்த சூரியன், குரு, சுக்கிரன், ராகு 4 பேர் இருக்காங்க. இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 10ஆம் இட தொடர்பு வந்து விடுகிறது. 12ஆம் இட அதிபதி குரு தொடர்பு 12ஆம் இடம் வந்து விடுகிறது. இந்த சூரியன் செவ்வாய் சாரம் பெற்றதனால் சூரியன் செவ்வாய் தொடர்பு வந்து விடுகிறது, ராகு தொடர்பு வந்து விடுகிறது. அதனால் சகோதரியும் மருத்துவர், அவரும் MBBS படித்திருக்கார். புரியுதுங்களா? திரும்ப அந்த பொண்ணுக்கே வந்துடும், அந்த லக்னத்துக்கே வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்மா வந்து சுகாதார செவிலியர். எப்படி நீங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை வைத்தும் பார்க்கலாம், சந்திரனுக்கு 10ஆம் இடத்தை வச்சும் பார்க்கலாம். பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு நான் சொன்ன அந்த மருத்துவ துறை சார்ந்த பணிகள் அம்மா இருப்பது தெளிவாகிவிடும் உங்களுக்கு. அடுத்த அப்படி அப்பா சூரியன், அம்மா சந்திரன். இந்த 10ஆம் இடத்துக்கு சனி, செவ்வாய், சூரியன், ராகு, குரு, சுக்கிரனுடைய தொடர்பு அம்மாவுக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைத்து விடுகிறது. அவர் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றுகிறார். சரிங்களா? அப்பாவுக்கு, சூரியன் என்ற அப்பாவுக்கு 10ஆம் இட அதிபதி சந்திரன், அவர் சுக்கிரனுடைய மனையில் இருக்கிறார். சுக்கிரன்னா வாகனம், சந்திரனா நகர்தல், வாகன ஓட்டுநர். அரசு போக்குவரத்து கழகத்தில் அவர் ஓட்டுநராக பணிபுரிகிறார். இப்போது அவர் ஓய்வு பெற்றுவிட்டார். இதுதான் மருத்துவராகிறதுக்கு விதி. ஒரே ஜாதகத்தில் ஜாதகரும் அவருடைய தங்கையும் மருத்துவரானது எப்படி என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து அப்படி இதில் உங்களுக்கு எந்த வகையில் புரிந்திருக்கிறது, எந்த வகையில் என்னுடைய ஆய்வு தெளிவாகி இருக்கிறது என்பதை உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தேவை, உங்களுடைய லைக் தேவை. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அதை என்னை ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை வழங்குவதற்கு அது எனக்கு உற்சாகம் ஊட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.